அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எடப்பாடி தேவராஜன். இன்னைக்கு பரபரப்பான அரசியல் சூழல பனையூரில் காத்து கிடக்கும் மாற்றுக் கட்சி நிர்வாகிகள். தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் ஊழலற்ற ஆட்சியை மக்களுக்கு கொடுப்பேன், நேர்மையான ஆட்சியும் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்து ஆட்சியை இன்றைக்கு பிடித்துள்ளார். இந்த அவருடைய இந்த சொல் தமிழகத்தில் பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு மக்கள்கிட்ட. இவர் நேர்மையான ஆட்சியை கொடுப்பாரு அப்படி எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த ஒரு காலகட்டத்துல மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் பல ஊழல் வழக்குகளை சிக்கியிருக்காங்க, பல ஊழல்லே ஊறி போயிருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த இடத்துக்கு வந்தா இப்ப இந்த ஊழல் இங்க எப்படி எல்லாம் இன்னும் இந்த ஊழலை பெருக்கிறதுக்கு உண்டான வழிகளை தேடுவாங்களா, இல்ல அதை விஜய்க்கு கத்து கொடுப்பாங்களா, இல்ல நமக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது இவங்க கிட்ட இருந்து கத்துக்கலான்னு இவரு மாற்று கட்சியினர் சேர்த்துக்கிறாரா, இது ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது மக்கள் இன்னைக்கு ஒரு இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் முகநூல் அப்படின்னு பேர்த்து ஆட்சி போட்டாங்க. ஒரு நேர்மையான ஆட்சி கொடுப்போம் அப்படின்ட்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே இன்ஸ்டாகிராம் தான் ரீல்ஸ் ஓடிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுல டிவி பாக்குறவங்கள விட செல்ல பாக்குறவங்க அதிகமா இருக்கான். அப்புறம் என்ன செல்ல பார்த்து இந்த எடுக்கிறான் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இதுல என்ன வருதா அதை முழுசா நம்புறான். இத தமிழகத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி நிகழ்வுலாம் இருக்கு. ஆனா இப்ப இதுல என்ன பாத்தீங்கன்னா ஊழல்லயே இவங்க இந்த அளவுக்கு ஊறி போனவங்க அவங்கள எப்படி திருப்பி ஊழல் பண்ணி இந்த மக்கள் கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் சுரண்டி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்ப இங்கிருந்து மற்ற கட்சியில இருக்கிற அனைத்து பேரும் போயிருக்காங்க. இன்னைக்கு விஜயதாரணி எடுத்துக்கலாம், காங்கிரஸ் கட்சியில இருந்தாங்க. காங்கிரஸ் கட்சியில தான் தனக்கு அடையாளப்படுத்த கட்டின ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சியில இருந்தாங்க. பிறகு அங்க அடுத்தது மத்திய அரசு, கன்னியாகுமரி மாவட்டம் பாத்துட்டீங்கன்னா மத்திய அரசு நோக்கி தான் வாக்களிப்பாங்க. ஏன்னா கடல் பின்னணி, அவங்களுக்கு தொழில் பின்னணி வச்சு வாக்களிப்பாங்க. அந்த அடிப்படையில பாஜக தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்த உடனே விஜயதாரணிக்கு காங்கிரஸ் மேல அதிருப்தி அடைந்து இன்னைக்கு பிஜேபிக்கு போயிட்டாங்க. பிஜேபிக்கு போனதுக்கு அப்புறம் இப்ப இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், சரியா எனக்கு தெரியல, ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள இருக்கும். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துட்டாங்க. இவங்க இன்னைக்கு வந்த உடனே இந்த கட்சியில இவங்க இப்ப இன்னைக்கு எம்எல்ஏ ஆக முடியுமா? முடியாது. இல்ல அவங்களுக்கு நாளைக்கு எம்எல்ஏ சீட் தர போறாங்களா? கிடையாது. இவங்க ஏற்கனவே பிஜேபியிலையும் காங்கிரஸையும் ஊழல் பண்ணி தன் குடும்பத்தையும் சொந்த பந்தத்தையும் நல்லா வளர்த்தி வச்சவங்க. இப்ப இங்க எதுக்கு வர்றாங்க? இப்ப தங்கள் ஊழல் அந்த பணத்தை அந்த ஊழல்ல ஊறி போய் பதவி சுகம் பணமழை பொழியணும். அப்படி ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் அந்த பணத்திலேயே பொழிச்சு இருக்கணும் அப்படிங்கிற ஆசை வெறியோட தான் அங்க போயிட்டு இருக்காங்க. தமிழகத்துல பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் மாறி மாறி ஆட்சிக்கு வந்துச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சதுக்கு பிறகு எம்ஜிஆர் இன்னைக்கு 2வது கட்சி ஆரம்பிச்சாரு. தொடர்ந்து 15 ஆண்டுகள் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை தொடர்ந்து கைப்பற்றினார். ஆட்சி மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்தாரு. அதுல இருந்தும் இடையில பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தார். பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி சந்திச்சாங்க. வெற்றி தோல்விங்கிறது அப்ப 15 ஆண்டுகள் எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும் போது திமுக ஸ்டாண்ட் பண்ணி அதில் இருந்துச்சு. இன்னைக்கு உடனே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து நிர்வாகிகள் எல்லாம் போயிட்டாங்க. அப்ப இப்ப விஜய் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பிடிச்சிருக்கு. நிர்வாகிகள் வச்சுதான் அந்த கட்சி ஆட்சி பிடிச்சிச்சா? இல்ல. தமிழ்நாட்டுல மக்கள் மத்தியில மாற்றம் வேண்டும், வளர்ச்சி வேண்டும், நாட்டினுடைய இது வேணும், அவங்களுக்கு ஒரு மாற்றத்துக்கு ஏற்படுத்தி ஓட்டு போட்டிருக்காங்களா தவிர நிர்வாகிகளுக்காக ஓட்டு போடல யாரும். அதே போலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல போற நிர்வாகிகளால எந்த காலகட்டத்திலையுமே அதிமுக அழிஞ்சு போயிடாது. அதிமுக பின்னடை ஏற்படுத்த முடியாது. தொண்டர்கள் இயக்கம், மக்கள் இயக்கம், எம்ஜிஆர், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, இன்னைக்கு எடப்பாடியார் வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழகம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு இப்ப விவசாயத்துல தமிழகம் இன்னைக்கு ஓரளவுக்கு முன்மாதிரியா இருக்கு இந்தியாவிலேயே. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல 10 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா 6 ஆண்டுகள் அம்மா முதலமைச்சரா இருந்தாங்க. அம்மா மறைவிற்கு பிறகு எடப்பாடியா இருந்தாரு. அன்னைக்கு விவசாயிகளுக்கு மாபெரும் திட்டங்களை கொண்டாந்து கொடுத்தாங்க. இந்த மக்களை நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு டவுன்ல இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டோம், வாக்களிச்சிட்டோம், ஓட்டு போட்டோம் அப்படிங்கறத விட இன்னைக்கு மாநிலம் செழிச்சு இருக்கு, இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இது யாருடையது, யாருடைய காலகட்டத்திலேயே இந்த வளர்ச்சியை கொண்டாந்தாங்க. எடப்பாடியார் ஆட்சி காலகட்டத்துல சேலம் மாவட்டத்துல 100 ஏரிக்கு திட்டம்னு கொண்டாந்தாரு. அந்த திட்டத்தால இன்னைக்கு பாத்தீங்கன்னா வறண்டு கிடந்த இடங்கள்லாம் இன்னைக்கு விவசாயம் பண்ணி அந்த விவசாயத்தினால இன்னைக்கு தமிழகத்திற்கு பல பகுதிகளுக்கு அந்த விளைபொருள் போகுது. இன்னைக்கு ரைட்டுங்க, இன்னைக்கு நாங்க சிட்டியில தான் இருக்கோம், சிட்டியில இருக்கிற விவசாயத்தை பத்தி கவலை இல்ல, நாங்க தொழில் இருக்க நாங்க இருந்துக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா
தமிழகத்திலிருந்து காய்கறிகள் உங்களுக்கு எங்க இருந்து போகுது? காய்கறி வச்சு கடை நடத்துற கடைக்காரர் யாரு? நீங்க யாரை வச்சு சம்பாரிச்சு பிழைக்கிறீங்க இன்னைக்கு? அப்ப உங்களுடைய வளர்ச்சி எங்க இருந்து போகுது? இந்த மாதிரி எல்லாம் சிந்திக்காம மக்கள் இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு வேணாம், 2 மாசம் 2 மாசம் கிட்டத்தட்ட ஆக போகுது ஆட்சிக்கு இது வரைக்கும் எந்த ஒரு திட்டமுமே கிடையாது. மாற்று கட்சியில் இருக்கிறவங்கள சேர்த்து இது வரைக்குமே பார்த்தா பனையூர்ல காத்து கிடக்குறாங்க. என்னடா அது பிரியாணி கடையா? பிரியாணி கடை ஒரு புதுசா ஆரம்பிச்சானா வரிசையில வரிசையில் நின்றுட்டு இருப்பான். இது என்ன பனையூர் பிரியாணி கடை எல்லாத்துக்கும்? இவன் என்னையா ஆசையை தூண்டுறது. அப்ப அன்னைக்கு பாரு அந்த பிரியாணி கடைக்கார முதல் நாள் என்ன பண்ணுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா விளம்பரத்தை கொடுத்துப்பான். ஒரு பிரியாணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2 பிளேட்ல பிரி அப்படிம்பான். ஒருவேளை தாவேக்காவிலையும் நீங்க ஒரு ஆள் கட்சிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு 2 பேர்த்த கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரிய பதவி, இந்த கிளை பதவி, செயல் பதவியில கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. இது எதனால அப்படி வர்றாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஆதவர்ஜனா மந்திரி இருக்காரு. அவர் என்ன பின்தங்கி குடும்பத்துல இருந்து வந்தவரா? இல்ல உழைத்து ஒரு கம்பெனியை வச்சு நடத்தி உழைத்து நான் சுயமா உழைத்து முன்னேறியவரா? இல்ல ஏழை எளிய மக்கள் லாட்டரி ஒரு 10 லட்சம் லாட்டரி சீட்டை அச்சடிச்சு 500 பேத்துக்கு குழுக்கள் முறையில் கொடுப்பாங்க. இந்த ஏழை எளிய மக்கள்கிட்ட இருந்து சுரண்டி இன்னைக்கு இந்தியாவுல நம்பர் 1 இருக்கிறது மார்டின் குடும்பம். அப்ப இந்த ஆதவர்ஜனா அவர்கள் இல்லாதவர்களுக்கு எப்படி அவர் செய்ய முடியும்? இல்லாதவர்கிட்ட இவங்க வாங்குறாங்க. அவங்க பழக்கமே அதான். அப்ப மறுபடியும் தமிழ்நாட்டுல சுரண்டுறதுக்கு தான் இவங்க அந்த இடத்துல இருக்காங்களா? சிந்திச்சு பார்க்கணும். இது போல பல கட்சியில போறவங்க எல்லாம் அந்த தாவேக்காவலர்களும் யாருக்குமே அவங்க கட்சி கொள்கை எதுவுமே தெரியாம இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்கு போயிருக்காங்க இன்னைக்கு இவங்க. எந்தெந்த ஊழல் எப்படி பண்ணணும், இந்த துறையில இருக்கும்போது இந்த துறையை எப்படி அந்த அதிகாரிகிட்ட இருந்து நம்ம எப்படி லஞ்சத்தை நம்ம கிட்ட கொண்டாடணும், எவ்வளவு கமிஷன் நமக்கு வேணும் அப்படிங்கறதுக்காக தான் இவங்களை அவங்க கட்சியில சேர்த்துக்கிறாங்க. வேற உங்களை மக்களை காப்பாத்துறது அவங்க வாக்கு வங்கியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு மாற்று கட்சிக்கு போயிட்டு அவங்களால 10 லட்சம் ஓட்டு, 1000 ஓட்டு, 5000 ஓட்டு எல்லாம் போடுறது இந்தியாவில் தமிழ்நாடு பூரா அவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க கிட்ட இருந்து இவங்க கத்துக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எப்படி எப்படிலாம் செஞ்சீங்க, என்னென்ன எந்தெந்த துறையில் என்னென்ன நடந்துச்சு, எதை எப்படி எல்லாம் உங்களுக்கு அப்படின்னு இவங்க கத்துக்க போறாங்க. தாவேக்காரருக்கு சில மந்திரிகளுக்கு ஒரு 2-3 மந்திரிகள் மட்டும்தான் ஓரளவுக்கு ஏற்கனவே அரசியல் தெரிந்தவர்கள். இன்னைக்கு ஒரு 30 மந்திரிகள் இன்னைக்கு புதுசா மந்திரியா இருக்காங்க. இவங்களுக்கு என்னன்னே தெரியாது. சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாங்க, கார் ஓட்டிட்டு இருந்தாங்க, இல்ல என்னென்னோ வேலை பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப ஏழ்மையில இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்ப இவங்களுக்கு எதுன்னா இனிமேல் அந்த மந்திரிகளுக்கு எல்லாம் பிஏவா கூட எல்லாம் போறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுதான் நாட்டுல அவங்க மந்திரி தாரா கூப்பிடுவான். அவனுக்கு அந்த இடத்துல எந்தெந்த இடத்துல எப்படி கைமாற்றக்கூடிய விஷயங்கள்லாம் தெரியாது இந்த மந்திரிகளுக்கு. இது போல சூழல் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. இத சிந்திக்காம இந்த மீடியாவில் பெருசா என்ன பண்றாங்கன்னா தாவேக்கா அணியணியா வர்றாங்க. அவங்க அணியணியா யார் வர்றாங்க? உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க இத்தனைக்கு 2 கோடியே சில்லற ஓட்டு போட்டிருக்கானுங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு உங்களை ஏதாவது கேட்டிருக்காங்களா? அணியணியா தலைவர் கட்சியிலே இல்லை. அவங்க எல்லாம் இன்னைக்கு கட்சியே கிடையாது. யாரு அவங்கள பொதுமக்கள் ஜெனரலா ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு அவன்லாம் உங்க கட்சிக்கு வரானா? இல்ல, கிடையாது. யார் வர்றாப்ப? ஏற்கனவே பல துறைகளில் பல அதிகார வர்க்கங்களை அதிகாரிகளை மிரட்டி தன்னுடைய பிடியில் வைத்துக் கொண்டு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இருந்தவங்க தான் இன்னைக்கு இங்கிட்டு வராங்க. இன்னைக்கு இந்த தாவேக்காவுக்கு தபால் ஓட்டு கூட அதிகம் விழுந்திருக்குது. அதிகாரிகள் ஓட்டே போட்டிருக்காங்க. அந்த அதிகாரி ஏன் ஓட்டான்னு சொல்லுங்க பாக்கலாம். இது வரைக்கும் யாரு தெரியும்? எனக்கு தெரியும், நான் சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா அதிமுக திமுக வந்தா மந்திரிகள் எல்லாம் ரொம்ப மிரட்டுறாங்க. அவங்க பிடியிலேயே நாம இருக்கணும். ஆனா தாவேக்கா வந்துச்சுன்னா நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு தான் அவங்களே ஓட்டு போட்டிருக்காங்க. தபால் ஓட்டு இன்னைக்கு கவர்மெண்ட் ஓட்டு, அரசு ஓட்டு எல்லாம் இன்னைக்கு அப்படித்தான் போட்டிருக்காங்க. ஆனா அவங்க வாக்களிச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகாரிகளுக்கு தெரியுது இந்த இப்ப இருக்கிற சூழல்ல அவங்க அதிகாரி மிரண்டு போய் கிடக்குறாங்க. அவங்களுக்கே தலை சுத்துது. இப்ப இவங்க சட்டத்திட்டங்கள், இவங்களை போடுற ஆட்சி, இவங்க மிரட்டுறது, தன்னை பாட்டுல ஒருத்தன் போறான் சம்பந்தம் எல்லாம் மெடிக்கல்ல போய் கட்சிக்கார நிர்வாகிகள் மெடிக்கல்ல மிரட்டுறாயா? தமிழ்நாட்டுல கட்சிக்காரனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியறது இல்ல. அப்புறம் என்ன பண்றான்? ஒரு பக்கம் எடுத்துக்கிறான், ஆர்ப்பாட்டம் பண்றான் அரசுக்கு எதிராக, அவன் கட்சிக்காரனு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. மக்களுக்கு நிதி பற்றாக்குறை, கரண்ட் இன்னைக்கு தட்டுப்பாடா இருக்குது. கரண்ட் தட்டுப்பாடு இன்னைக்கு திமுக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இருக்கும்போது பெருசா இல்ல. பழைய 10 ஆண்டுகளுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மின்வெட்டு காரணத்தினாலே ஆட்சி மாற்றம் வந்துச்சு தமிழ்நாட்டுல. மின்வெட்டுக்காகவே தமிழகத்துல ஆட்சி வந்தது. அதன் பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் மின்வெட்டு
சரி செய்யப்பட்டது. ஆட்சிக்கு வந்த உடனே சொல்லல, சரி செய்ய ஓரிரு மாதங்களே சரி செய்யப்பட்டாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா சரி செய்யப்பட்டாங்க. அதன் பிறகு பல இடத்துல மின்னுடைய உற்பத்தியை பெருக்குனாங்க. இதுதான் நாட்டினுடைய வேலை. ஆனா நம் மக்கள் என்னடான்னா, எந்த கொள்கை கோட்பாடுமே கிடையாது மக்களுக்கு. எப்படி வாக்களிக்கணும், யாருடைய திறமை என்ன இருக்குன்னே கிடையாது. நீங்க வாக்களிச்சிட்டீங்க, முதலமைச்சர் ஆயிட்டாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க கேள்வி கேளுங்க, மக்கள்கிட்ட கேளுங்க, நீங்க தான் கேட்கணும். இது போன்ற பல நிகழ்வுகள் நிறைய இருக்கு. அடுத்த வீடியோல பார்ப்போம். இன்னும் நிறைய உங்களுக்கு மக்களுக்கு கேள்வியும் பதிலும் நிறைய இருக்கு. நன்றி, வணக்கம்.